அகில இந்திய விஜயகாந்த் தலைமை ரசிக மன்றங்கள் இந்த காலத்தில் பிப்ரவரி 12, 2000 அன்று எங்களுடைய அது கொடியை ரசிக மன்ற கொடியாக எங்களுடைய தலைவர்களுடைய ரசிக மன்ற சார்பில் அன்று வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு 2005 செப்டம்பர் 14 மதுரையில் நடைபெற்ற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அன்று எங்களுடைய ரசிக மன்ற கொடியை கட்சி கொடியாக எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் அறிவிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் எங்கள் கட்சி தொண்டர்கள் கொடியேற்றி வருவது வழக்கமாக உள்ளது. அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய 19வது ஆண்டு எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கொடியை ஏற்றி கொண்டாடி விடுவோம். இன்னும் 2 வாரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அநேகமாக நெக்ஸ்ட் வீக் எண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியல. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எங்களுடைய கிளைக்கழகங்களை அமைப்பது ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு எங்கள் கட்சி சார்பில் எல்லா பகுதியிலும் வந்து எங்களுடைய கழக பணி ஆற்றி உள்ளோம். இப்போ கூட்டணி சம்பந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லா கட்சியோடு பேசி கொண்டிருக்கோம். எங்கள் தலைவர் வந்த உடனே எங்களுடைய குழு சார்பில் அந்த அறிக்கையை நாங்கள் தலைவருக்கு ஒப்படைப்போம். தலைவர்கள் விரைவில் அறிவிப்பார். நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பிஜேபி பேசிக்கிறோம், மற்றவங்க கூட பேசிட்டு தான் இருக்கோம், எல்லாரோட பேசிட்டு தான் இருக்கோம். பாஜக, தேமுதிக, பாமகங்கிற ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் வருது. அதிமுக தரப்புலேருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்திருக்கா? இல்லை நீங்கள் அதிமுக அணுகிறீங்களா? எப்படி அந்த வியூகம் எப்படி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? சரி, ஒரு கட்சின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மாநில கட்சியாக சரி ஒரு தேசிய கட்சி இருந்தாலும் கண்டிப்பாக என்று நாங்கள் 2005 கட்சி ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கட்சிக்கிட்ட வராத கட்சியே கிடையாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கட்சியும் எங்கள்கிட்ட பேசிதான் இருக்காங்க. அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2011 தேர்தலுக்கு அப்புறமா வெளியே வந்தீங்க, அந்த கூட்டணியில இருந்து வெளியேறீங்க. தற்பொழுது மீண்டும் அந்த கூட்டணியில் இணைவதற்கான காரணம் என்ன? நாங்கள் சொல்லவே இல்லையா இன்னும் பேச்சுவார்த்தை நான் ஒன்றும் சொல்லவே இல்லையா? நீங்களா அதுக்கு நேரம் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாங்கள் எல்லா கட்சியும் எங்கள்கிட்ட பேசின்னு இருக்காங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எங்கள் தலைவர்கள் 2 வாரத்தில் சென்னை வர உள்ளார். அந்த தலைவர்கள் முடிவு பெறும். இந்த மந்த் எண்டு, இந்த பிப்ரவரி கடைசிக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடும். மதிமுக நான் சொல்லலையா? நாங்களாம் பேச முடியாது. நான் எந்த கட்சியும் சொல்ல, எல்லா கட்சியும் மதிமுக கட்சியா? எல்லாமே கட்சி இருக்கு. மதிமுக சொல்லவே இல்லையா? நீங்களா மதிமுக சொல்ல கேட்குறீங்க? அது சொல்லுவோம், நான் சொல்கிறேன். நாங்கள் அது புரியல. மம்தா பானர்ஜிலேருந்து மாயாவதிலேருந்து ஸ்டாலின்லேருந்து ஒரு மிகப்பெரிய அணியை உருவாக்குறாங்கல்ல, அதில் இல்லை அதுக்கு வந்து இப்போ நேரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. எங்கள் தலைவர் வருவார், கொஞ்சம் இருங்க. ஒரு 10 நாள் 20 நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதமாகவே வந்து கூட்டணியும் கூட போவீங்க, இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டு நீங்களாக சொல்லி வரீங்க. ஆனால் எல்லாமே பொய் தான். இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எங்கள் தலைவர் வந்தால் கண்டிப்பாக வந்து தமிழக மக்களுக்கும் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு விஷயம் கிடைக்கும். உங்களுக்கு தலைவர் எந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தா போட்டிடுவான். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.